proud to present a Tamil drama on the life of Jhansi Rani Lakshmibai, from her bravery on the battlefield to her unwavering love for her country. This play will remind us all that valor has no gender. Please maintain silence as our actors take us back to the 19th century. Let's welcome the team of Jhansi Rani with a respectful round of applause. 25 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டது. சும்மா வரவில்லை இந்த சுதந்திரம். எத்தனையோ ஆயிரக்கணக்கானோர் இந்திய விடுதலைக்காகவும் சமூக விடுதலைக்காகவும் போராடி உயிர் தியாகம் செய்து இந்த சுதந்திரத்தை நமக்கு பெற்று தந்துள்ளனர். இந்த போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்தது ஆண்கள் மட்டுமல்ல, பல்லாயிரக்கணக்கான பெண்களும் தான். இந்த வீர மங்கைகளில் ஒரு சிலரையாவது நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டியது நமது கடமை. விளையாட்டு பருவத்தில் பொம்மைகளை விட போர் செய்ய உதவும் ஆயுதங்களே பிடித்திருந்தன. பின்னாளில் ஜான்சி ராணி என புகழ் பெற்ற மனுவுக்கு ஜான்சியை கைப்பற்ற நாக்கை சுழற்றி கொண்டு வந்தார்கள் ஆங்கிலேயர்கள். அந்த நிமிடமே தன் கரங்களில் வாளை சுழற்றி அவர்களை எதிர்த்தார் நம் ஜான்சி ராணி. ஜான்சியை இழந்து விடாமல் காப்பாற்ற அவர் செய்த போராட்டங்கள் ஒவ்வொன்றும் அவர் வீரத்தை வெளிப்படுத்துவதாக அமைந்தது. அவரது வாழ்க்கை வரலாற்றினை வரலாற்று வரிசையில் வெளிப்படுத்துவதில் பெருமை கொள்கிறோம். காட்சி 1. இடம் பித்தூர். அப்பா, நாம் எதற்காக பித்தூருக்கு வந்துள்ளோம்? மகளே மனு, பேஸ்வா அவர்கள் தனது நீதிமன்றத்தில் என்னை வேலை செய்ய அழைத்துள்ளார். இனி நாம் இங்குதான் வசிக்கப் போகிறோம். எனக்கு இங்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பார்களா அப்பா? உனக்கு இங்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். வா என்னுடன். சரியப்பா. காட்சி 2. இடம் பித்தூர் அரண்மனை. பேஸ்வா அவர்களுக்கு வணக்கம். வாருங்கள் வாருங்கள், தங்கள் வரவு நல்வரவாகட்டும். பயணம் நன்றாக இருந்ததா? பயணம் நன்றாக இருந்தது பேஸ்வா அவர்களே. எனது நீதிமன்றத்தில் முக்கிய பொறுப்பில் தாங்கள் இருந்து எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதற்காகவே தங்களை இங்கு வரவழைத்தேன். என்னை அழைத்ததற்கு மிக்க நன்றி பேஸ்வா அவர்களே. நான் அனைத்தையும் மிக நன்றாக கவனித்துக் கொள்கிறேன். இதுதான் என் மகள் மனு. வணக்கம் பேஸ்வா அவர்களே. வணக்கம். அருகில் வா. நீயும் என் மகள்தான். என் மகன்கள் நானா சாஹிப், ராவ் சாஹிப் உனக்கு நல்ல நண்பர்களாக இருப்பார்கள். சாந்தியா தோப் அவர்களே, இவர்களை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். எனக்கு தெரிந்த அனைத்து பயிற்சிகளையும் கற்றுக் கொடுத்து நன்றாக கவனித்துக் கொள்கிறேன் பேஸ்வா அவர்களே. நானா, ராவ் இருவரும் மனுவை தங்கையாக பார்க்கவும். சரி தந்தையே, மனுவை எங்கள் தங்கையாக ஏற்றுக்கொள்கிறோம். வா மனு, நாம் விளையாட செல்லலாம். காட்சி 3. இடம் கங்கை நதிக்கரை. மணி, நிறுத்து. மற்ற பெண்கள் வீட்டு பாடம் செய்கிறார்கள், நீயோ வேட்டையாட துடிக்கிறாய். கையில் வாழேந்த இதுவா வயது? தந்தையே, அடிமையாக பிறந்தாலும் வீரனாக இறப்பதே பெருமை. கங்கை நதி எப்படி தடைகளை உடைத்துக் கொண்டு ஓடுகிறதோ அப்படிதான் ஒரு பெண்ணின் வீரமும் இருக்க வேண்டும். மணி, உன் வேகம் மின்னலுக்கு சொந்தம். அண்ணா, என் வேகம் மின்னல் அல்ல, அது அடிமைத்தனத்தை எரிக்கும் நெருப்பு. அந்த பரங்கியர்கள் நம் மண்ணில் கால் வைப்பதை பார்த்தால் என் ரத்தம் கொதிக்கிறது. சபாஷ் மனு, சபாஷ். உன்னை கண்டால் எனக்கு மிகவும் பெருமையாக உள்ளது. சரி, நீங்கள் அரண்மனைக்கு சென்று வாள் பயிற்சி செய்யுங்கள். சரி தந்தையே, அரண்மனைக்கு சென்று வாள் பயிற்சி செய்கிறோம். வா மனு என்னுடன். மனுவின் அறிவு ஆற்றலை கண்டால் எனக்கு மிகவும் மிரட்சியாக உள்ளது. இனி மனுவிற்கு மாப்பிள்ளை தேடி திருமணம் செய்ய வேண்டும்.
ஜான்சியின் மன்னர் கங்காதர ராவ் அம்மனுவிற்கு பொருத்தமாக இருப்பார். நான் ஏற்பாடு செய்கிறேன். மனு குழந்தையாகவே இருக்கிறார். மன்னர் குடும்பம் மனுவை மகாராணியாக ஏற்றுக்கொள்ளுமா? அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆக வேண்டிய ஏற்பாடுகளை செய்யலாம். ஜான்சியின் மன்னர் கங்காதராவ் அவர்களுக்கு மணிகர்ணிகாவை திருமணம் செய்து வைத்தனர். அதிலிருந்து மணிகர்ணிகா ராணி லட்சுமிபாய் என அழைக்கப்பட்டதுடன் ஜான்சியின் ராணியாகவும் பதவியேற்றார். இடம் ஜான்சி அரண்மனை. வாரணாசியின் வீரமங்கை மணிகர்ணிகா ஜான்சியின் ராணியாக அடியெடுத்து வைக்கிறார். மங்கள இசை முழங்க வீரமங்கையை வரவேற்போம். கோல்கள் ஆடி நம் மகிழ்வை தெரிவிப்போம். கோல்களாடுவோம்.
மன்னர் பெருமானே, நம் ராணியின் முகத்தில் பெண்மையின் மென்மையும் தெரிகிறது. அதே சமயம் ஒரு வீரனுக்கே உரிய ஒளியும் தெரிகிறது. வரவேற்கிறோம் ஜான்சியின் மகாராணியே. இந்த ஜான்சி தேசம் இன்று முதல் உங்கள் பொறுப்பில். மன்னரே, ஜான்சி என் புகுந்த வீடு மட்டுமல்ல, என் தாய் நாடு. ஒரு ராணியின் உண்மையான அணிகலன் வைரமல்ல, அவள் நாட்டு மக்களின் புன்னகைதான். தேவி, நீ ஜான்சியின் ராணி மட்டுமல்ல, இந்த மக்களின் நம்பிக்கை. மன்னா, ஜான்சி என்பது ஒரு நிலப்பரப்பு அல்ல, அது நம் கௌரவம். நம் எல்லைக்குள் ஆங்கிலேயர்களின் நிழல் கூட படக்கூடாது. நாட்கள் உருண்டோடின. ஜான்சி ராணிக்கும் கங்காதராவுக்கும் அழகிய மகன் பிறந்தான். அக்குழந்தைக்கு தாமோதர் ராவ் என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தனர். ஆனால் 90 நாட்களில் சோகம் சூழ்ந்தது. ராஜவாரிசு மரணத்தை தழுவியது. கங்காதர ராவ் நோய்வாய்ப்பட்டார். அதே நேரத்தில் பிரிட்டிஷ் கோட்டையில். காட்சி 5. இடம் பிரிட்டிஷ் கோட்டை. இந்திய அரசுகளை நம் காலடியில் கொண்டு வர வேண்டும். இந்திய ராஜ்யங்களை பிரிட்டிஷ் அரசோடு இணைக்க புதிய சட்டத்தை உருவாக்கியுள்ளேன். என்ன சட்டம் என்ன நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா? முறையான நேரடி ஆண் வாரிசு இல்லாத ராஜ்யங்களை கண்டறிந்து அந்த ராஜ்யங்களை பிரிட்டிஷ் அரசோடு இணைக்க வேண்டும். அப்படி என்றால் சதாரா, ஜெபித்பூர், சம்பல்பூர் சமஸ்தானங்களை உடனே நம் கம்பெனியோடு இணைக்க வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை உடனடியாக செய்யுங்கள். ஓகே சார். காட்சி 6. இடம் ஜான்சி அரண்மனை. அரசே, பிரிட்டிஷ் டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ் என்ற சட்டத்தின்படி நேரடி வாரிசு இல்லாத ராஜ்யங்களை பிரிட்டிஷ் அரசிடம் ஒப்படைக்க வேண்டுமாம். நாம் இப்போது என்ன செய்வது? யார் இறப்பையும் யாராலும் தடுக்க இயலாது. நாட்டின் எதிர்கால நன்மையை கருத்தில் கொண்டு நான் ஒரு குழந்தையை தத்தெடுக்க முடிவு செய்துள்ளேன். அதற்கான ஏற்பாடுகளை துரிதப்படுத்துங்கள். அப்படியே ஆகட்டும் மன்னா. ஆனந்தராவ் என்ற 5 வயது சிறுவனை ஜான்சியின் வாரிசாக தேர்ந்தெடுத்தார் மன்னர். தாமோதர் என்று அவனுக்கு புதிய பெயர் சூட்டப்பட்டது. அடுத்த சில வாரங்களில் கங்காதரன் இறந்து போனார்.